ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கட்லெட் இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் கட்லெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம வெளியில போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும் ஒவ்வொருத்தையும். பட் வீட்லயே வந்து ரெடிமேடா மேக் பண்ணலாம் பிரெட் கிரம்ஸ். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரெட் எடுத்துக்கிறேன். ஆயில் எதுவுமே விடாம தோசைக்கல்ல வந்து ட்ரை ரோஸ்ட் கொஞ்சம் சாஃப்டா இல்லாம பாத்துக்கணும். அதாவது சாஃப்டான பிரெட் தான், பட் அதை ரோஸ்ட் பண்றப்ப அதோட சாஃப்ட்னஸ் ஈரத்தன்மை எல்லாம் வந்து அந்த ஹீட் உரியணும். ஸோ இப்போ இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட்டெல்லாம் வந்து இப்படி பிரிச்சு போட்டு ஜாரில் வந்து தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது. அப்படியே ஒரு ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான், பிரெட் கிரம்ஸ் ரெடி. ஒருவேளை வந்து வீட்டில் நம்ம பிரெட் பேக்கெட் வாங்கி ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது எக்ஸ்பயர்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கட்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டி நாயா கட்லெட் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பாயாவா? மட்டன் பாயா. ஸோ இப்போ வந்து நம்ம கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றுறேன். என்னடா குக்கரில் செய்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் வந்து எதில் வேணால் செய்யலாம். ஜஸ்ட்டு சும்மா பேஸ்க்காக வச்சுருக்கேன். சீரகம் வந்து நான் இதில் போடுற தாளிக்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சீரக பொடியாக இருந்துச்சுன்னா பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நான் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சே வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால வாயில் வந்து கடிப்பட்டா காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறேன். பீட்ரூட் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஆனால் வந்து பொரியலாவோ இல்லை எதாவோ கொடுத்தா குழந்தைங்க வந்து குழம்பு சட்னி அந்த மாதிரி எது பண்ணாலுமே சாப்பிட விரும்ப மாட்டேங்கிறாங்க. பட் கட்லெட்டாக கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப யம்மியாக வந்து சாப்பிடுவாங்க. இதுலேயும் வந்து ஆயில் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை தவாவில் கூட நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதான் கட்லெட்டில் ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூட பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டெல்லாம் வந்து கட்லெட்டில் பச்சை மிளகா அப்படியே போடுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் 1.5 பீட்ரூட் இதை வந்து துருவி வச்சுருக்கேன். தோல் நீக்கி அந்த மாதிரி வந்து துருவி சேர்த்துக்கலாம். ஸோ சில ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கட்லெட்டு பச்சையாகவே எல்லாமே வெங்காயம் பீட்ரூட் அப்படியே போட்டு அது வந்து உருண்டை பிடிச்சி எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. வணக்கி செய்கிறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வணக்கி செய்கிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இங்கே இதை வந்து இதோட கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட்ட பிற்பாடு வந்து இல்லை மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக சேர்க்குறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன். இது கூட கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். கடைசியில் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கடைசியாக இது கூட லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/4 மூடி. அவ்வளோதான், இந்த மசால் ரெடி. இப்போ இதை ஆற விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கட்லெட்டை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயிலிருந்து ஆயில் ஊற்றி வச்சிடுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா
தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் பெப்பர் சால்ட் ரெண்டும் போட்டு இங்கே கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த வேக வச்ச பீட்ரூட் அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த இதை வந்து இங்கே எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம வந்து உருட்டி இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹார்ட்டின் ஷேப் போட்டு கட்டுறேன். நம்மளுக்கு விருப்பமான நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நம்ம அழகாக பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நனைச்சிருக்கோம்ல, இதில் வந்து ஒரு டிப்பு இந்த டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸில் வந்து ஒரு கோட்டிங் இதை இந்த சூடான எண்ணெயில் போடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது வேணால் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், மீன் வறுவல் மாதிரி. இப்போ இந்த ஹாட்டின் பொரிச்ச கட்லெட் ரெடி. பிரசித்தியாவுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்காக கட்லெட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது கூட கெச்சப்போட சாப்பிட்றப்போ டாப் டக்கராக இருக்கும். வாங்க பிரசித்தியாவுக்கு கொடுத்து ஜம்மாய்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த ஃபுட்டை இந்த கட்லெட்டை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மம்மி ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.